எஜிபிளும் சார்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம சோம்பலை பற்றி பார்க்க போறோம். சோம்பல் மனிதனை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். சோம்பல் அப்படின்னா ஒருவனின் உள்ளே இருக்கும் அழிவின் விதை. சோம்பல விழுந்து படிப்பை தாளந்துகளை இழந்து வாழ்வில் பல இழப்புகளை சந்தித்தவர்கள் ஏராளம். சோம்பேறியின் அருகில் இருந்தால் நாமும் சோம்பேறிகளா மாறிவிடுவோம் இல்லையா? நம்ம வாழ்வின் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முற்படும் போது சோம்பேறிகள் இருக்கும் இடத்துக்கே போகக்கூடாது. உழைப்பாளிகள் எங்கு இருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு மட்டும்தான் செல்ல வேண்டும். சோம்பேறியின் மனம் ஒரு பூட்டாத கதவு, யாரும் எளிதில் நுழைந்து அழித்து விடலாம். சோம்பல் என்பது நம்ம உடலை ஏற்படக்கூடிய பலவீனம் அல்ல, அது மனதின் பலவீனம். சோம்பல் நம் கனவுகளை கொல்லும் ஒரு அமைதியான பகைவை. எனவே சோம்பல் நமக்கு தற்காலிக சுகத்தை தந்தாலும் அது நீண்ட கால துயரங்களுக்கு வழிவகுத்துவிடும். எனவே நாம் சோம்பலை தவிர்த்து எறும்புகளை போல் சுறுசுறுப்புடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட வேண்டும். இளமையில் சோம்பல், முதுமையில் வருத்தம் என்பது பழமொழி. இளமையில் ரோஜா மலர்கள் மீது நாம் படுக்க விரும்பினால் முதுமையில் முட்கள் மீது படுக்க வேண்டியிருக்கும் என்கிறது ஒரு இங்கிலாந்து பழமொழி. அதாவது சோம்பேறியாய் இளமையில் தன் கடமைகளை செய்ய தவறுபவன் பிற்காலத்தில் வருத்தப்படுவான் என்பது இப்பழமொழி கூறுகிறது. நம்ம சோம்பேறியா இருந்தா யாருக்காவது ஏதாவது ஒரு பயன் உண்டா? இல்லை. அதனால் சோம்பல் உள்ளவன் இரு முட்கள் இல்லாத கடிகாரம் போன்றவன் என்கிறது ஒரு பழமொழி. அந்த கடிகாரம் ஓடினால் என்ன, நின்றால் என்ன, எவருக்கும் எந்த பயனும் இல்லை. நாம் சோம்பேறியா இருந்தால் வாழ்வை இழப்பது ஒரு முறம் இருக்க, மறுபுறம் நாம் படுத்துக்கொண்டே இருப்பதால் உடலில் ஆயிரக்கணக்கான நோய்கள் நம்மை ஒட்டி கொள்கின்றன. எனவே சோம்பலுக்கும் உறக்கத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. இதை சோம்பேறியின் சிறை கட்டிலாகும் என்கிறது ஒரு ஜெர்மன் பழமொழி. சோம்பேறியின் அணிகலன் என்னது? வறுமை. உணவில்லாமல் நாம் வாழ முடியாது. எதிர்கால நோக்கோடு நாம் ஒவ்வொருவரும் செயல்படுகிறோம் இல்லையா? சோ எதிர்கால நோக்கோடு செயல்படுகிற மாணவ மணிகளாகிய நீங்கள் சோம்பலை விரட்டி அடித்து ஆக்கப்பூர்வமாக செயல்பட ஆரம்பித்தால் வெற்றிகள் உங்கள் கைகளில் தான். சரியா? சோம்பலை விரட்ட 3 நிமிட பயிற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். 3, 2, 1 என கூறும் பொழுது 1 என முடிந்ததும் உடனே ஒரு பணியை முடித்து விடுங்கள். இது உங்களுக்குள் உந்துதலை ஏற்படுத்தி அடுத்தடுத்த பணிகளை முடிக்க தூண்டிவிடும். எப்போதும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தேர்வு. ஆனால் சோம்பல் பழக்கமானால் நாம் மகிழ்ச்சியை தொலைக்க நேரிட்டு விடும். சரியா? எனவே தினமும் காலையில் எழுந்தவுடன் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நமது உடலையும் மனதையும் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ள முடியும். நாம் அப்போது பணிகளை திட்டமிடும் பொழுது எளிமையான செயலது, கடினமான செயலது என பிரித்து திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி நம்மை தேடி வந்துவிடும். மாணவ பருவம் மிக முக்கியமான பருவம். எனவே படிக்கும் நேரம், விளையாடும் நேரம், சாப்பிடும் நேரம் என எல்லாவற்றையும் திட்டமிட்டு சரியான நேரத்தில் கடினமாக உழைத்தால் சோம்பல் என்ற வார்த்தை நம்முடைய அகராதியை விட்டு ஓடிவிடும். சரியா? நட்பு வட்டு மிக முக்கியமானது. நம்முடைய நண்பர்களை நாம் தேர்ந்தெடுக்கும் போது சுறுசுறுப்பான ஆக்கப்பூர்வமான நண்பர்களுடன் மட்டும் நட்பு பாராட்ட வேண்டும். மற்ற நண்பர்களுடன் நாம் இணைந்து விட்டால் நாமும் சோம்பேறிகளாய் மாறிவிடுவோம். சோம்பலை தவிர்த்து வாழ்வில் நாம் உயர்ந்த நிலையை அடைய முயற்சி செய்ய வேண்டும். எனவே காலத்தை மதித்து சோம்பலை உரட்டி வாழ்வில் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். எஜிபிளும் சார்பில் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷீபா.